بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் முகமது ரிஸ்வான் எம்ஐசி அவர்கள் போதையால் பாதை மாறும் சமுதாயம் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டுதல்களில் மிகவும் அழகானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். செயல்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படும் அனாச்சாரங்கள் ஆகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்திற்கு இழுத்து சென்று விடும் என்ற நபிகளாரின் எச்சரிக்கையை நினைவூட்டியவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டம் அடியக்கமங்கலம் கிளைகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க கூட்டத்தில் போதையால் பாதை மாறும் சமுதாயம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு குற்றங்களுக்கும் சமூக தீமைகளுக்கும் அடித்தளமாக ஆணி வேராக இருப்பது இந்த போதை பழக்கம். ஒருவன் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் உடல் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறான். இதன் மூலம் உள்ள உறுதியை மறந்து விடுகிறான். சமுதாயத்தின் மீதான அக்கறையோ குடும்பத்தின் மீதான பொறுப்போ கொஞ்சமும் இல்லாதவனாக இந்த போதையால் இந்த சமுதாய மக்கள் மாறிவிடுகிறார்கள். குறிப்பாக ஆற்றலும் சிந்தனையும் மிக்க இளமை பருவத்தை, இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான அந்த இளமை என்ற அருட்கொடையை இப்போதுள்ள இளைஞர்கள் போதை பழக்க வழக்கத்தினால் சீரழித்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு பிரச்சாரங்களையும் சமூக சீர்திருத்தங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் போதைக்கு எதிரான பிரச்சாரங்கள், அதற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணிகள் என்று தமிழகம் முழுவதும் நடத்தி இருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய திருவாரூர் கூத்தாநல்லூர் பகுதி, இந்த பக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் நாகூர் போன்ற பகுதி உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலே ஊர்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் இந்த போதையை ஒழிப்பதற்காக பல்வேறு பேரணிகளை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதன் அவசியம் என்ன வந்தது? போதை ஒழிக்கப்பட வேண்டியது என்பது எல்லாருக்கும் தெரியும் தானே. இருந்தாலும் இதையெல்லாம் செய்ய வேண்டிய இந்த கூட்டத்தில் இதை ஒரு தலைப்பாக கொடுத்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், இந்த சமூகத்தில் போதை பழக்க வழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதுதான் இதற்கெல்லாம் காரணம். கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டில் மட்டும் அரசாங்கத்தை மீறி செய்யப்படுகிற போதை விற்பனைகள் 2 விதம் இருக்கு. அரசாங்கமே அங்கீகரிக்கக்கூடிய போதை பொருள் மது, அதுவும் கேடுதான். அரசாங்கம் ஒன்றை தடை, ஒன்றை விற்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிற, சட்டம் இயற்றியிருக்கிற அந்த பொருட்களை விற்பது என்று 2 விதங்கள் இருக்கிறது. அதில் அரசாங்கத்தை மீறி போதைப் பொருட்களை
கடத்தக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய சூழல் 2023ஆம் ஆண்டில் மட்டும் 18,880 கிலோ கஞ்சா பொருட்கள் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை? 18,000 சொச்சம் கிலோ கஞ்சா பொருட்கள் தமிழக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது அரசாங்கத்தின் பார்வையில் கணக்கெடுப்பின் விதத்தில் மட்டும் இவ்வளவு. அரசாங்கத்திற்கு தெரியாமலோ அல்லது அரசாங்கத்திற்கு தெரிந்து சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியோ பல்வேறு போதைப் பொருட்கள் பல இடங்களில் புழங்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய அவல நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். இது கடந்த வருடம். இந்த நடப்பு ஆண்டில் இதுவரைக்கும் கணக்கெடுத்த விதத்தில் இந்த ஆண்டில் மட்டும் போதைப் பொருட்கள் சார்ந்து போடப்பட்ட வழக்குகள் மட்டும் 511 வழக்குகள். தமிழகத்தில் 511 வழக்குகள் போதைப் பொருளை கடத்திவிட்டார்கள் என்பதற்காக வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. 799 குற்றவாளிகள் இந்த வருஷத்தில் மட்டும் கணக்கெடுத்த விதத்தில் 2024இல் மட்டும் 799 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். 2,999 கிலோ அளவிற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை மீறி அரசாங்கம் தடுத்த போதைப் பொருட்களை மட்டும் இப்போது பட்டியலிட்டு கொண்டிருக்கிறேன். போதைனா கஞ்சாவை தாண்டி மதுவை தாண்டி போதை மாத்திரை இருக்குதுல்ல, அந்த போதை மாத்திரைகளும் சர்வ சாதாரணமாக புழங்கப்படுகிறது. போதை ஊசிகள் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ட்ரெண்டிங்காக பார்க்கப்படுகிறது. 8,038 போதை மாத்திரைகள் மட்டும் இந்த ஆண்டில் கணக்கெடுத்த விதத்தில் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போதை ஊசி பயன்பாடுகள் தமிழகமெங்கும், குறிப்பாக புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, திண்டிவனம் போன்ற பகுதிகளில் பெருமளவில் இருக்கிறது. எல்லா பகுதியிலேயும் போதை ஊசி பயன்பாடுகள் இப்போது இளைஞர்களுக்கு மத்தியில் வந்தாலும் இந்த பகுதிகளில் பெருமளவில் ஏற்பட்டு விட்டது. மிட்டாய் மூலமாக போதை. பெட்டி கடையில் மிட்டாய் விற்கிறாங்கல்ல, எல்லாம் என்ன நினைப்போம்? மிட்டாய் வித்துட்டு இருக்கிறாங்க, பாக்கெட்டில் போட்டு சிறுவர்கள் சாப்பிடக்கூடிய மிட்டாயை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். அந்த மிட்டாய்களில் பலவித மிட்டாய்கள் போதையை ஏற்படுத்தும் மிட்டாய்களாக பள்ளிக்கூட மாணவர்களின் புழக்கத்தில் வந்துவிட்டது. பலவிதங்கள் போதை ஊசியாக, மிட்டாயாக. ஒயிட்னருங்கிறான். ஒயிட்னர்னா நமக்கு என்ன தெரியும்? பேனாவால் எதையாவது எழுதிட்டா ஒயிட்னரை வச்சு அழிக்கணும், அதுக்கு தான் ஒயிட்னரை யூஸ் பண்ணுவோன்னு தெரியும். அதற்குத்தான் ஒயிட்னர் பயன்படுத்தப்படுகிறது. அதை ஒரு விதமாக மாற்றி அதில் அவன் பல விதங்களில் போதையை ஏற்படுத்தும் சில செயல்களை செய்து அதன் மூலமாக போதையை ஏற்றுக்கிறான். மெடிக்கலில் வாங்கக்கூடிய சில மாத்திரைகளை வாங்கி, சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை வாங்கி, பெயின் கில்லர் போன்ற மாத்திரைகளை வாங்கி அதில் சில செயல்பாடுகளை செய்து அதை கரைத்து அதை ஊசியாக செலுத்திக் கொள்கிறான். பல விதங்கள். இந்த சமூகத்துக்கு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிப்புகள் மூலம் ஏதாவது பலன் தரும் விதத்தில் மூளையை பயன்படுத்துகிறானோ இல்லையோ, சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு கண்டுபிடிப்புகளை பயன்படுத்த அவன் முனைகிறானோ இல்லையோ, தன்னை சீர்கெடுக்க, தன்னை அழித்து கொள்ள, தன் குடும்பத்தை அவமானப்படுத்த, இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்த தன் அறிவை பயன்படுத்தி இப்படி பல்வேறு விதங்களில் போதை புழக்கங்கள் பெருகி வருகிறது. இன்றைக்கு வந்த செய்தி ஒன்று, தினந்தோறும் இது பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதியான இன்றைய தினம் வந்த செய்தி, செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஒரு கல்லூரி, தனியார் கல்லூரியில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விடுதிகள், ஹாஸ்டல் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு
30 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உட்பட. இப்போ தினந்தோறும் இந்த செய்திகள், போதைப் பொருட்கள், போதை மாத்திரைகள், கஞ்சா விற்பனை, இது போன்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய நாகை மாவட்டம் ஆழியூரில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக 75 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தி மறைமுகமாக விற்பனை செய்ததாக ஒருவர் பிடிபட்டிருக்கிறார். சில நபர்கள் எந்த பகுதியையும் விட்டு வைக்கல. இந்த போதை பழக்கம் நம்ம ஊராக இருந்த அடியக்கமங்கலமாக இருக்கட்டும், வேறு எந்த ஊராக இருக்கட்டும், எல்லா ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு மத்தியிலும் இந்த செயல் சர்வ சாதாரணமாக வந்துவிட்டது. கள்ளச்சாராயம், அதுவும் உடனடியாக எஃபெக்டை தரக்கூடிய அந்த போதை, உடனடியாக ஒரு உயிரை கொல்லக்கூடிய அந்த கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் 47 பேர் இறந்த செய்தி தமிழகத்தை உலுக்கியதை நாம் அறிவோம். இப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழகம் முழுக்க எல்லா ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு மத்தியிலும், பள்ளிக்கூட சிறுவர்கள் உட்பட, கல்லூரி மாணவர்களுக்கு உட்பட போதை பழக்க வழக்கம் சர்வ சாதாரணமாக புழங்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் கணக்கெடுப்பை சொல்கிறார்களே, இதையெல்லாம் தடுக்க அரசாங்கம் ஏதாவது செய்கிறதா? அங்கும் இங்குமாக, இங்கே பறிமுதல், அங்கே பறிமுதல், இங்கே போலீசார் கைது செய்தார்கள் என்ற செய்தி அங்கும் இங்குமாக வருகிறது. இதெல்லாம் கண் துடைப்பு தான். போதையை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும். அவன் என்ன கேட்பான்? போதை பொருள் நீ பறிமுதல் செய்றியா, நீயே தானடா விற்கிற அப்படின்னு அவன் கேட்பானா மாட்டானா? மிகப்பெரிய போதையான மதுவை அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற லைசன்ஸ் வாங்கி டாஸ்மாக்கு நடத்துறான, அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறிய, என்ன ஏண்டா பிடிக்கிறேன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ போதையை ஒழிக்கணும் உண்மையான அக்கறை இருந்தால் அரசாங்கம் செய்ய வேண்டியது முற்றிலுமாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதுதான். பல தேர்தல் அறிக்கைகளில் சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், எல்லா கட்சிக்காரனும் சொல்வார்கள். வந்த பிறகு என்ன நடக்கும்? ஒழிக்க ஏதாவது முன்னெடுப்புகள் நடக்குமா? கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை. அதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள்? அதன் மூலம் அதை பார்க்கிறவனுக்கு, அந்த செய்தியை கேள்விப்படுறவனுக்கு என்ன தோணும்? நம்ம கள்ளச்சாராயம் குடிப்போம், எல்லா சாராயத்தையும் குடிப்போம், நம்ம செத்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு 10 லட்சம் ரூபா கிடைச்சிரும் அப்படின்னு தானே நினைப்பான். போதையை ஊக்கப்படுத்தும் செயல்கள் தான் நடக்கிறதை தவிர, மறைமுகமாக பல்வேறு இடங்களில் அதிகாரிகளால் போதைப் பொருட்கள் விற்கப்படுவது தெரிந்தும் அதை லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதிக்கும் காரியங்கள் தான் நடக்கிறதை தவிர வேறு என்ன நடக்குது அரசாங்கத்தின் மூலம்? அதனால்தான் நாம் சொல்வது என்னவென்றால், மக்களே, குறிப்பாக இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களே, நம் தலைமுறையை பாதுகாக்க, நம்முடைய இளைஞர்களை போதையிலிருந்து தற்காக்க நாம் தான் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை. சமுதாய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் இதற்காக இந்த போதை பொருட்களை ஒழிக்க, ஒட்டுமொத்தமாக போதையிலிருந்து சமூகத்தை மீட்டெடுக்க எல்லாரும் சேர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டும்தான் தீர்வு. அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கலாம், ஆனால் அதை கண்டு கொள்வதைப் போல தெரியவில்லை. நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மதுவை மட்டும் போதை என்று இஸ்லாம் சொல்லவில்லை. போதையை எது தந்தாலும் அது மதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ர், போதையை ஏற்படுத்தும் அனைத்துமே மது என்றார்கள்.
குல்லு ஹம்ரின், ஒவ்வொரு மதுவும் ஹராம், தடுக்கப்பட்டது என்றார்கள். பாக்கெட்டில் இருக்கலாம், பாட்டிலில் இருக்கலாம், ஊசியாக இருக்கலாம், மிட்டாயாக இருக்கலாம், வேறு எந்த வடிவத்தில் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த பொருளாகவும் இருக்கலாம். எந்த விதத்தில் இருந்து உனக்கு அது போதையை தந்தாலும், போதை மயக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது மதுதான், ஹமர், மதுதான் அது. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதை தரும் அனைத்தையுமே முற்றிலுமாக தடை என்றார்கள். இதன் மூலம்தான், இந்த போதை பழக்க வழக்கத்தின் மூலம்தான் பல்வேறு தீமைகள் பெருகுகிறது, பல்வேறு குற்றங்கள் அதிகமாகிறது. அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அஸ்லாம் வல் அன்சாப், இந்த போதை, மது, சூதாட்டம், குறிப்பார்ப்பது, அவர்களுடைய வருங்காலத்தை குறிப்பதற்காக, கணிப்பதற்காக குறிப்பார்க்கும் வளர்க்கும் நபிகளாருடைய காலத்தில் இருந்தது. அந்த காரியத்தை எல்லாம் அல்லாஹ் பட்டியலிட்டு விட்டு, இதுவெல்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய காரியத்தில் உள்ள அசுத்தம், அழுக்கு, அந்த அழுக்கில் ஒன்றாக மதுவை அல்லாஹும் சொல்லிவிட்டு ஃபஜ்தனிபு, அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள், அதிலிருந்து முழுவதுமாக தவிர்ந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறலாம். குர்ஆனுடைய வசனமும் இது ஷைத்தானுடைய அசுத்தம் என்று பேசுகிறது. ஏன்? ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? ஒருத்தவனை வழி எடுக்கிறது, நல்வழியில் நடக்காம தடுக்கிறது. அதற்கு அவன் என்ன செய்வான்? ஒரு மனுஷனுடைய எண்ணத்தில் நல்ல எண்ணம் வராமல் தடுக்கணும், தீய எண்ணத்தை அதிகப்படுத்தணும், இதுதானே? அது இந்த போதையால் நடக்குது. அதான் அல்லாஹ் இதை ஷைத்தானின் காரியத்தின் அசுத்தம் என்று சொல்கிறான். அப்படி என்ன ஷைத்தானிய சிந்தனை இந்த போதையினால் வருகிறது? பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்குமே மூளையில் இன்ஹிபிட்டாரி சென்டர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி என்ன செய்யும்? எல்லா மனிதனுக்குமே மனித தன்மையை தாண்டி தவறு செய்யாமல் அது தடுக்கும். மனசாட்சிப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. இப்போ மனித தன்மைக்கு உட்பட்டு அவன் நடக்கணும், அதை மீறி நம்ம தவறு செய்து விடக்கூடாது. மழை ஜலம் கழிக்கணுமா, இயற்கை தேவையை நிறைவேற்றணுமா, அதை நம்ம பொது இடத்துல செஞ்சிடக்கூடாது. எல்லா மனுஷனுக்குமே தெரியும், எல்லா மனுஷனுக்குமே அது மனித தன்மையாக இருக்கிறது. தவறுகளை, வெட்கக்கேடான காரியத்தை செய்யக்கூடாது, மானக்கேடானதை செய்துவிடக்கூடாது. எல்லா மனுஷனுடைய மனித தன்மை மனசாட்சியில் இருக்கு. அதுதான் அந்த மூளையில் இன்ஹிபிட்டாரி என்ற அந்த பகுதி செய்யக்கூடிய வேலை. அதை நம்ம செஞ்சிடக்கூடாது, அது தப்பு. ஒருவன் ஆடை உடுத்தி இருக்கிறான், அந்த ஆடை அவனுடைய உடலில் இருந்து நழுவுகிறது என்றால் அந்த ஆடையை சரி செய்து கொள்வான், யாராக இருந்தாலும். அது மனித தன்மை. ஆனால் ஒருவன் போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளை உட்கொண்டு விட்டால் அந்த மூளையில் இருக்கக்கூடிய பகுதி செயலிழந்து விடுகிறது. ஆடை அவிழ்ந்தாலும் தெரியாது, பொது இடத்தில் இயற்கை தேவையை, மலஜலத்தை பொது இடத்தில் அவன் கழித்தாலும் அதுவும் தெரியாது. எதையும் உணர முடியாது, எதையும், எந்த உணர்ச்சியையும் அவன் கட்டுப்படுத்த முடியாது. தவறான எண்ணம் வந்துவிட்டால் அந்த தவறான எண்ணத்தை கட்டுப்படுத்த போதைக்கு அடிமையானவனால் இயலாது. அதனால் சர்வ சாதாரணமாக கற்பழிப்புகளில் ஈடுபடுவான், பெண்களை சீரழிப்பான். பல்வேறு தகவல்களை நாம் செய்தியாக கேள்விப்படுறோமே. சமீபத்தில் கொல்கத்தாவில் நடந்த சம்பவம், ஒரு மருத்துவ மாணவியை கற்பழித்து அவர்களை சீரழித்த ஒரு கொடூரன். அவன் யார்? அவன் ஒரு குடிகாரன். போதையால் எதை செய்கிறோன்னு தெரியாது, எதை வேண்டுமானாலும் செய்வான், எப்படியும் செல்வான், எப்படியும் சீர்கெடுவான். எவ்வளவு பெரிய மானக்கேடான காரியத்தையும் தைரியமாக செய்வான்.
அப்படிப்பட்ட தைரியத்தை இந்த போதை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. உலகளாவிய அளவிலும் இதுதான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேசிய குற்றவியல் புலனாய்வுத்துறை ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. என்ன சொல்லுது? இங்கே உள்ள மது பழக்கங்களை விட அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் சர்வசாதாரணமாக ஜூஸ் கடை போன்று டீ கடை மாதிரி ஒயின் ஷாப்பை திறந்து வச்சிருப்பானே, அந்த நாட்டில் ஒரே ஒரு வருடத்தில் மட்டும் 3000த்திற்கும் நெருக்கமான பாலியல் வல்லுறவு குற்றங்கள் நடக்கிறது. காரணம் மது என்கிறான். போதையை அவன் உட்கொண்டு விட்டால் சர்வ சாதாரணமாக எதை பற்றி யோசிக்காம, வெக்கம் இல்லாமல், மான சூடு சொரணம் இல்லாமல், சர்வ சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு 3000த்துக்கு நெருக்கமான குற்றங்கள் நடக்குதுன்னா சாதாரணமா? ஒரே ஒரு வருடத்திற்கு இந்த குற்றங்கள் என்பது குறைவா? இவ்வளவு அதிகமாக நடக்கிறது. உலகளாவிய அளவிலும் இந்த போதையினால் பல்வேறு விதமான தீமைகள் நிரம்பி கிடக்கிறது. போதைக்கு அடிமையானவர்களில் குறிப்பாக இளைஞர்கள் 74.3% இளைஞர்களாக இருக்கிறார்கள். இதனால் பல்வேறு தீமைகள், பல்வேறு கற்பழிப்புகள் போதையினாலே ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட போதையை முற்றிலுமாக ஒழிப்பதுதானே ஒரு நடுநிலையோட மனசாட்சியுள்ள ஒவ்வொருவருடைய முயற்சியாக இருக்கணும். அதை நாம் செய்கிறோமா? விழிப்புணர்வை ஏற்படுத்த முயல்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் பெரும்பாலும் எல்லாமே தீமையாக, பாவமாகத்தான் இருக்கிறது. மது என்றாலே அது சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், ஹான்ஸாக இருக்கலாம், கூலிப்பாக இருக்கலாம், எல்லாம் மதுதான். போதை தருகிறதா? அது வாயில் வைக்கக்கூடிய கூலிப்பாக இருந்தாலும், ஹான்ஸாக இருந்தாலும், சிகரெட்டாக இருந்தாலும் எல்லாம் மதுதான். இஸ்லாத்தின் பார்வையில் நபிகளாரும் அதை தான் சொன்னார்கள். இந்த ஒட்டுமொத்த போதை பொருளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உன்னிடத்தில் இந்த மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். மது என்று நாம் சொல்லும் போதெல்லாம் மதுவை மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. இஸ்லாத்தின் பார்வையில் போதை, சின்ன அளவில் போதையை தரும் எல்லாமும் மதுதான். நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்குறாங்க. சொல்லுங்க, குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், இதில் மிகப்பெரிய பாவம் தான் இருக்கிறது. மனாஃபிஉ லின்னாஸ், மனிதர்களுக்கு சில பயன்கள் இருக்கிறது. பயன்கள் என்றால் அதை குடிக்கும் போது ஒரு வித சுகம் தெரியலாம், அதுக்கே தொடர்ச்சியாக தினமும் அதுக்கு குடித்து அடிமையாகணும் அப்படிங்கிற உணர்வு வரலாம், ஏதோ கவலைகளை எல்லாம் மறந்த மாதிரி ஒரு தோற்றம் வரலாம். ஆனால் அதையெல்லாம் விட உனக்கு ஏற்படக்கூடிய கேடு, பாவங்கள், உனக்கு உன் வாழ்வில் நீ செய்யும் குற்றங்கள் அதிகமாகிறது. இந்த போதையால தவறுகளை தைரியமாக செய்ய இந்த போதை தூண்டுகிறது. எவ்வளவு பெரிய குற்றங்கள், பொறுப்பை இழந்து, பொறுப்பை மறந்து மனிதன் வாழக்கூடிய நிலை. ஒரு கணவனாக இருப்பவர் குடிகாரனாக ஆகிவிட்டால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் நிலை யோசிச்சு பாருங்க. பல குடும்பங்களில் விவாகரத்து ஏற்படுவதற்கும், பல மனைவிமார்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கும் இந்த குடிகாரனான கணவன் காரணமாக இருக்கிறாரா இல்லையா? குடும்பத்தில் நிம்மதி இல்லை. தான் சம்பாதிக்கிற காசு பணத்தை எல்லாம் குடிக்கிறதுக்கும், குடிகாரனாக ஒயின் ஷாப்புக்குமே அவன் செலவழித்து விடுவதால் குடும்பத்துக்கு செலவு செய்ய மறந்து விடுகிறான். அதனால் குடும்பமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நடுத்தரையில் வந்து நிற்கிறது. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத நிலையை அந்த போதை ஒரு மனிதனுக்கு குடும்பத்தை பற்றி கூட யோசிக்காத நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. பிள்ளை ஆசையாக இதை வாங்கித்தாங்க, இந்த ட்ரெஸ்ஸு வேணும், இந்த விளையாட்டு பொருள் வேணும்,
இதையெல்லாம் கேட்கும்போது அவனால் வாங்கி தர முடியாது, சந்தோஷம் கிடைக்காது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. காரணம் போதை, காரணம் அவன் குடிகாரன். எவ்வளவு பெரிய பாதிப்புகள்! இன்னும் ஒருபடி மேலாக போதைக்கு அடிமையாகியதால் போதை பொருளை வாங்கலை முடியலைன்னா, காசு இல்லைன்னா மற்றவனுடைய காசை திருடியாவது போதை பொருளை வாங்கணும். பல செய்திகளை பார்க்கிறோம். ஒரு மகன் தாய் தந்தையை கொல்கிறான். எதுக்கு கொல்றான்? போதையை சாப்பிட்றதுக்கு பணம் தரல, பணம் இல்லை, வெறி பிடித்து அலைகிறான். சாப்பிட முடியலையே, கொலை செய்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் நினைப்பதெல்லாம் அயூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர், மதுவிலும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தத்தான் ஷைத்தான் நினைக்கிறான். வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலா, அல்லாஹ்வை நினைக்கிறதை விட்டு அவன் உங்களை மதுவின் மூலம் போதையின் மூலம் தடுத்துடுவான். அல்லாஹ்வை தொழுவதை விட்டு இறைவனை வணங்குவதை விட்டு தடுத்து விடுவான். இப்போ போதையின் மூலம் பல்வேறு பகைமை ஏற்படும், பிரச்சனைகள் உண்டாகும். பார்க்குறோமா இல்லையா? பொது இடத்தில் கடை தெருவுக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் பயணம் செஞ்சாலும் சரி, ரயிலில் பயணத்தில் ஈடுபட்டாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த குடிகாரர்களால் தான் பிரச்சனைகள். கண்டக்டருக்கும் அந்த குடிகாரனுக்கும் பிரச்சனை, ரயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அவனுக்கும் பிரச்சனை, கடை தெருவில் எல்லாருக்கூடையும் பிரச்சனை. யாரால? குடிகாரர்களால். வெறுப்பு. அதனால் குடிகாரர்களை அனைவரும் அடித்து விட்டு செல்கிறார்கள், கேவலமாக நடத்துகிறார்கள். அப்படியே விழுந்து கிடப்பான். அவனுடைய ஆடை, அவனுடைய வேஷ்டி அவனை விட்டு நழுவது கூட தெரியாமல், மானத்தை இழந்து வெட்கமில்லாமல் அது போன்ற ஒரு சூழலில் மானங்கெட்டத்தனமாக குடிகாரர்கள் இருக்கிறார்களே, அந்த நிலையை மாற்ற வேண்டாமா? பல கொலைகள் இதனால் ஏற்படுகிறது. ஒரு சிறுவன் தன் வீட்டிலே இருந்த தன் பெரிய தந்தையை உருட்டுக்கட்டையால் தலையிலேயே அடிக்கிறான். தேனி மாவட்டத்தில் அடித்த பிறகு என்ன நடக்குது? அவர் இறந்துடுறாரு. இறந்து அவன் பக்கத்திலே தான் படுத்திருக்கிறாரு. அவர் இறந்துட்டாருங்கிறது கூட இவருக்கு தெரியல. இவரும் தூங்குறாரு. காலையில் முழிச்சு போதை தெளிஞ்சு பார்த்தா ஜனாசா கிடக்கு, சடலம் கிடைக்கிறது. பதறுகிறான். இப்போ போதையில் எதை செய்கிறேன் என்றே தெரியாமல் கொலையை செய்து விடுகிறான். பல கொலைக்காரர்கள் இந்த போதையினால் சர்வ சாதாரணமாக வெட்டுக்குத்தில் ஈடுபடுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், போதையை போட்டு இளைஞர்களுக்கு மத்தியில் தகராறு ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே குத்தி கொண்டு இறந்து போன சம்பவங்கள். இவ்வளவு சம்பவங்கள். மன்னார்குடியில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஒரு வருடத்திற்கு முன்பாக தன் தந்தையை கடப்பாறையால் ஒரு மகன் கொண்டிருக்கிறான். தன் பெத்த தந்தைய மதுவை அருந்தி போதை மயக்கத்தில் இருந்ததுனால எதை செய்யறோன்னு தெரியாத, அதனால கடப்பாறை எடுத்து தன் தந்தையே அடித்து கொலை செய்திருக்கிறான். மனைவியை கணவன் போதையால் அடித்தே துன்புறுத்தி கொலை செய்கிறான். இவ்வளவு சம்பவங்கள், இவ்வளவு அவல நிலைகள். இப்படி கொலைகள் பெருகுவதற்கு, பகைமைகளும் வெறுப்புகளும் உண்டாகுவதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த போதைப் பொருள் இருக்கிறது. இந்த போதைப் பொருளை ஒழிக்க இவ்வளவு கொடூரங்களும் கொடுமைகளும் நிரம்பிய இதை ஒழிக்க நாம் ஒன்று திரள வேண்டாமா? விழிப்புணர்வை ஏற்படுத்த நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டாமா? யோசித்து பாருங்கள். மதுவினால் பல உடல் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் சிந்தனை அறிவை பெற முடியும். சிந்தனை அறிவு இருந்தால்தான் கல்வியில் முன்னேறி பொருளாதாரத்திலேயும் முன்னுக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தன்னுடைய உடலை வருத்தி கல்லீரை பாதிக்கக்கூடிய
எல்லா உடல் உறுப்புகளையும் பாதிக்கும் சக்தி இந்த போதைப் பொருளுக்கு இருக்குது. மூளையில் பாதிப்பை ஏற்படுத்த முடியும், கிட்னி ஃபெயிலியர் ஆக்க முடியும், கேன்சர் வரும், புற்றுநோய் ஏற்படும். இதெல்லாம் தெரியாதா? அரசாங்கம் கள்ளச்சாராயம் குடிச்சு உடனே செத்துட்டான் அப்படிங்கிறாங்க. அதனால் அதை ஒழிக்கணும்னு துடிக்கிறாங்க கட்சிக்காரர்கள். அப்போ ஒயின் ஷாப்பில் விற்கிற அரசாங்கம் அனுமதி பெற்ற டாஸ்மாகில் என்ன கிடைக்கக்கூடிய அந்த சாராயத்தில் விட்டமின் டி இருக்கா, விட்டமின் ஏ இருக்கா, புரோட்டீன் இருக்கா, கால்சியம் இருக்கா? அதுவும் மனுஷனை சாகடிக்கத்தானே செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கும். கள்ளச்சாராயம் குடிச்சு உடனே செத்துட்டான், அதை குடிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சாகுவான். கிட்னியை இழந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் உள்ள பல உறுப்புகளை அரித்து கரித்து நோய்கள் பெருகி சாவான். ஆக மொத்தத்தில் உடலை அழித்து உயிரையே குடிப்பதுதான் இந்த போதை. ஒட்டுமொத்த உடலின் உறுப்புகளையே நாசமாக்குவதுதான் இந்த போதை. உதடு, நாக்கு, தொண்டை எல்லா பகுதியிலும் இந்த ஹான்ஸு, கூலிப்பணி, சின்ன பசங்கள்லாம் இப்போ வைக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்களே, அதிலேயும் புற்றுநோய் ஏற்படும். எல்லாரையும் இதிலிருந்து தற்காக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், லா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்கள் கைகளை நீங்களே நாசத்தின் பக்கம் போட்டுக்கொள்ளாதீர்கள். லா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். இது எனக்கு பாதிப்புன்னு தெரியுதா? எனக்கும் பாதிப்பு, என் குடும்பத்துக்கும் பாதிப்பு, என் உடலுக்கும் பாதிப்பு, என் பெற்றோருக்கு அவமானம், என் சமுதாயத்துக்கு சீரழிவு, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆக போகுது, போதையினால் இவ்வளவு பாதிப்புகள் ஆகிடுமே, அதனால் நான் அதிலிருந்து திருந்தி வருகிறேன் என்று அதற்கு அடிமையானவர்கள், கஞ்சாவிற்கும் இன்ன பிற போதைப் பொருட்களுக்கும் அடிமையானவர்கள் திருந்தி அதிலிருந்து மீண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பெற்றோர்கள் ஒவ்வொரு பிள்ளையையும் இது போன்ற பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டியது இருக்கிறது. யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு நட்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இல்லை என்றால் நம்ம பிள்ளை நமக்கே தெரியாமல் சீரழியலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் விழிப்புணர்வை தொடர்ச்சியாக ஏற்படுத்தணும். இதனால் எவ்வளோ சாலை விபத்துகள், சாலையில் ஸ்பீட் பிரேக்கு போடுறான். எதுக்கு போடுறான்? வேகமாக போய் யாரையும் முட்டிடக்கூடாது, விபத்து நடந்துடக்கூடாது. ஜீப்ரா கிராசிங் போடுறான். கிராஸ் ஆகிறதுக்காக எல்லாரும் ஸ்லோவாக வருவார். வாகனத்தில் வரவங்களாம் என்ன வரணும்? ஸ்லோவாக வரணும். ஜீப்ரா கிராசிங் இதெல்லாம் எதுக்கு? விபத்து நடக்கக்கூடாது. ஏதாவது டேர்னிங் வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஜோன், விபத்து பகுதி, மெதுவாக செல்ல ஒன்று போட்டிருக்கிறான். எதுக்கு? விபத்து நடந்துடக்கூடாது, எல்லாம் ஜாக்கிரதையாக வரணும். அதுக்கு தானே. டிராஃபிக் சிக்னல் சிவப்பு, மஞ்சள், பச்சை, அந்த விதத்தில் டிராஃபிக் சிக்னல் எதுக்கு? விபத்து நடக்கக்கூடாது. இவ்வளவு செய்தவர்கள் இதையெல்லாம் தாண்டி டிராஃபிக் சிக்னலை கவனிக்காமல், ஸ்பீட் பிரேக்கை கவனிக்காமல், ஜீப்ரா கிராசிங் கவனிக்காமல், ஆபத்து பகுதி, விபத்து பகுதிங்கிற போர்டை கவனிக்காமல் ஒருத்தவன் போதையில் போவானே அதை கவனிக்கவில்லை. நாம் தான் கவனிக்கணும். அரசாங்கம் கவனிக்கலை, நாம் கவனிக்கணும். சாலை விபத்துகள், குடிகாரனும் செத்து பல குடும்பங்களையும் சாகடிப்பான். இவர் குடிகார் வேகமாக போவார், கண்ணு முன்ன தெரியாமல். முன்னாடி ஒரு குடும்பம் ஒரு காரில் செல்லும், ஒரு பஸ்ஸில் பல குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கும். வேகமாக மோதி தானும் செத்து பிறரையும் சாகடிக்கக்கூடிய கொலைக்காரராக இந்த சாலை விபத்துக்களை இந்த போதைக்கு அடிமையானவர்கள் அதை செய்கிறார்களே. தமிழகத்தில் ஒரே ஒரு ஆண்டில் 55,400 விபத்துகள் நடந்திருக்குது. இதில் 93% மதுவால். அப்போ இப்படி பெரிய ஆபத்தான நிலையில் சமுதாயம் சிக்கி தவிக்கும் பொழுது அதை தற்காக்க வேண்டிய சூழலும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள், நமது ஊரில் உள்ள இளைஞர்கள் எத்தனை பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள்? கஞ்சா புழக்கங்கள் இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு விதங்களில் போதைப் பொருட்களை புழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன தீர்வு?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அவர்களுடைய ஊருக்கு அனுப்பப்பட்ட போது, மக்கா நகருக்கு அனுப்பப்பட்ட போது, அந்த மக்களெல்லாம் போதையில் மூழ்கித்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு கூட விளங்காமல் போதையில் இருந்தார்கள். மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை போதையிலிருந்து விடுவித்தது. போதைனா எப்படி போதையில் மூழ்கி இருந்தாங்கன்னா, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள், சட்டிப்பானை வச்சுருக்கோம்ல வீட்டில், அதிலெல்லாம் கூட போதையை, மதுவை வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர்களை அப்படியே புரட்டி போட்டது, இறை அச்சம், அல்லாஹ்வின் மீதான பக்தி, இறை நினைவு. அந்த இறை நினைவையும் இறை அச்சத்தையும் தன் தோழர்களுக்கு, தன் ஊர் மக்களுக்கு, தன் சமூக மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அதன் மூலம் அந்த தீமையிலிருந்து மீட்டெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவன் தூதரும், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்குமுல் ஹம்ர வல் மைசிர், அல்லாஹ் உங்களுக்கு மதுவையும் சூதாட்டத்தையும் தடை செய்து விட்டால் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறையச்சத்தை மெருகேற்றிய அவர்கள், மதுவில் மூழ்கி இருந்தவர்கள், போதையில் மயங்கி இருந்தவர்கள், அல்லாஹ் சொல்லிவிட்டானா அப்படி என்றால் எல்லாத்தையும் தூக்கி போடு என்று போட்டார்கள். மதுவை ஊற்றினார்கள். சாலை முழுவதும் மது ஆறாக ஓடியது. ஒழித்து கட்டினார்கள். பூரண மது விலக்கை அமல்படுத்தி காட்டினார்கள். இப்படி முடிந்தது. ஒரே டென்ஷனாக இருக்குது, கவலையாக இருக்குது, நிம்மதி, மைண்ட் ரிலாக்ஸுக்கு குடிக்கிறேன், மைண்ட் ரிலாக்ஸுக்கு சிகரெட் அடிக்கிறேன், மைண்ட் ரிலாக்ஸுக்கு இறை நினைவுத்தாம்பா தீர்வு என்று மார்க்கம் சொல்லி அந்த சமூகத்தையே போதையிலேயே மூழ்கி திளைத்த, போதையையே உணவாக உட்கொண்ட அந்த சமூகத்தையே போதையில்லா சமுதாயமாக மீட்டெடுத்தார்களே. நாம் இப்போதுள்ள இளைஞர்களுக்கு இறை நினைவை பற்றி சொல்கிறோமா? என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? ஜமாத்தார்கள், சமுதாய தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், ஊரில் முக்கியஸ்தர்களாக இருப்பவர்களை பார்த்து கேட்கிறேன், மீலாது விழா, கந்துரை விழா என்று சொல்லி மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் நுழைத்து பல இளைஞர்களை அதற்காக பயன்படுத்தக்கூடியவர்களே, இறை நினைவை போதித்தீர்களா? தொழுகைக்கு அழைத்தீர்களா? ஒழுக்கத்தை போதித்தீர்களா? மார்க்கத்தில் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வம்பு இழுப்பது, அந்த அவர்கள் மார்க்கத்தில் சொல்லப்படாத மார்க்கத்திற்கு விரோதமான கந்துரை விழாவிலேயே ஊர்வலம் போகிறது. அதில் இஸ்லாமிய இளைஞர்கள் என்கிறார்கள், அவர்கள் போதையிலே ஆடுகிறார்கள். தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, குறிப்பாக ஜமாத்தார்களுக்கு இருக்கிறது. சற்று யோசியுங்கள். குர்ஆன் ஹதீஸின் படி எது இருக்கிறதோ அதை மட்டும் செய்யுங்கள். எந்த விழாக்கள், எந்த நிகழ்ச்சிகள் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றமானதோ அதிலிருந்து விலக வையுங்கள். அல்லாஹ்வின் உதவியால் இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறதே, இந்த வாலண்டியர்ஸாக செல்பவர்கள், இந்த பொதுக்கூட்ட ஏற்பாடை முன்னின்று செய்தவர்கள் எல்லாம் யார்? மார்க்கத்தை, நல் உபதேசங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் செய்தவர்கள் எல்லாம் இங்கே இருந்த, இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஊரில் பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த நற்காரியங்களை செய்யக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர்? ரொம்ப சொற்பம். மரம் நடும் சேவை, மக்களுக்கு கோடை காலத்தில் மோர் விநியோகம் செய்யும் சேவை, இதையெல்லாம் இந்த இளைஞர்கள் செய்கிறார்களே. இப்படிப்பட்ட சமுதாய அக்கறை உள்ள இளைஞர்களாக எல்லாரையும் வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஊரில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் இருக்கிறது. பெற்றோர்களும் இதில் பொறுப்புதாரிகள் தான். இப்போ தொழுகைக்கு அழைக்க வேண்டும், இறையச்சத்தை போதிக்க வேண்டும். அதன் மூலம்தான் நபிகளார் போதையை ஒழித்து காட்டினார்கள். அல்லாஹ் சொல்லிட்டானா அதை கண்டிப்பாக செய்வேன், அல்லாஹ் தடுத்துட்டானா, அல்லாஹ் தடுத்ததை ஒரு காலத்திலும் நான் செய்ய மாட்டேன். இந்த இறை நம்பிக்கை, மைண்ட் ரிலாக்ஸா,
அதுக்காக போதைக்கு அடிமையாக மாட்டேன். அலா பி திக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறும். அல்லாஹ்வை நினைப்பேன், தொழுகுவேன், சஜிதா செய்வேன், தஹஜ்ஜத்தில் ஈடுபடுவேன், பிரார்த்தனை செய்வேன், அது மூலம் மன நிம்மதி கிடைக்கும். போதை அதுக்கு தீர்வல்ல அப்படின்னு ஒவ்வொரு இளைஞனும் வருவானே. அப்படி ஒவ்வொரு இளைஞரும் வாருங்கள், இரத்த தானம் செய்வதற்கு, மரம் நடும் சேவைகளை செய்வதற்கு, இன்ன பிற சமுதாய பணிகளில் ஈடுபடுவதற்கு இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பான அழைப்பு விடுக்கிறோம். எத்தனை இளைஞர்கள் நல்லவனாகவே இருப்பான், ஆனால் சேர்க்க சரி இருக்காது. அதனால் சேரக்கூடிய நண்பர்கள் சரியில்லாததால் அவன் இரையச்சம் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் அதிலிருந்து அவன் விலகி அந்த போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிறான். நபிகளார் சொன்னார்களே, மசலுல் ஜலீசி சாலிஹ், ஒரு நல்ல நண்பனுக்கான உதாரணம் கமசலி சாஹிபில் மிஸ்க், கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்று. கஸ்தூரி ஒருத்தவன் வைத்திருக்கிறார் என்றால் அதிலிருந்து அவர் அதை விலைக்கே வாங்கி கொள்ளலாம், அல்லது அவன் பக்கத்தில் இருந்தால் நல்ல அந்த வாசனை நுகர்ந்து கொள்ளலாம். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லனை போன்று. அவன் பக்கத்தில் நின்றா அந்த நெருப்பு பொறி அவனை தாக்கும், அல்லது அவனுடைய ஆடையை தாக்கிவிடும், அல்லது கெட்ட வாசனையை தான் நுகர முடியும். கெட்டவனோட சேர்ந்தால் கெட்டது தான்ப்பா கிடைக்கும். நல்லவனோட சேரு, நல்ல வழியில் செல்லலாம் என்று நபிகளார் போதித்தார்களே. யார் நல்வழியில் செல்கிறார்கள் என்று பார்த்து அதன்படி இளைஞர்கள் தங்கள் நட்பு வட்டாரங்களை தேர்வு செய்ய வேண்டும். பெற்றோர்களும் அப்படிப்பட்ட சூழலை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். தீமைகளை தடுப்பதை விட்டு கண்டும் காணாமல் ஜமாத்தார்கள் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயம் மக்களுக்கு பாதிப்பு என்றால், இடையூறு என்றால் முற்றிலுமாக விளக்க சொல்கிறது. ஒரு சின்ன முள்ளு கடந்தாலும் யுமைத்துல் அதா அணி தரீக் சதகா, சாலையிலிருந்து ஒரு இடையூறு தரும் புல்லை அல்லது முல்லை ஏதோ ஒரு பொருளை நீ அகற்றி போட்டால் அது தர்மம் என்றது. சாலையில் மக்களுக்கு ஒன்று இடையூறு தருகிறது என்றால் அதை கூட அகற்றி போடுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்படி என்றால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சீரழிவையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த போதையை இல்லாமலாக்க, வேறறுக்க எவ்வளவு நாம் பாடுபடணும். போதையை முற்றிலுமாக ஒழித்து அழிக்க எவ்வளவு பாடுபடணும். அந்த சமுதாய இளைஞர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி இரையச்சம் வரணும். அறிவுரை சொல்கிறோங்க, அறிவுரையை கேட்குற மனப்பாடமாக ஒருத்தவனுக்கு எப்போ வரும்? அல்லானா யார், மறுமனா என்ன, மார்க்கனா என்னன்னு தெரிஞ்சாதானே வரும். அந்த மார்க்க அறிவை போதிக்கணும், மார்க்க சிந்தனையை ஏற்படுத்தணும். அதுதான் ஒரு இளைஞனை நல்வழியை நோக்கி அழைத்து செல்லும். தடுக்காமல் அப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை யாரும் கையாளக்கூடாது. இறுதியாக ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து இதற்காக எந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருக்கிறார்களே, அல்லாஹ் கேட்கிறான், லவ்லா யன்ஹாஹுமுர் ரப்பானியூன் வல் அஹ்பார் அன் கௌலிஹிமுல் இஸ்மு அக்லிஹிமுஸ் சுஹத். மக்கள்லாம் தீயதை பேசும்போது, தவறானதை சாப்பிடும்போது அவர்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய மதகுருமார்கள் இல்லையா? யாரும் தடுக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதனால் இது போன்ற சமூகத்திற்கும் அறிவுக்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சீரழிவை நோக்கி அழைக்கும் இந்த போதை பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக சமுதாய இளைஞர்களை மீட்டெடுத்து நல்வழியை நோக்கி நற்காரியங்களை செய்வதற்கு அவர்களுடைய சிந்தனையை ஊக்கப்படுத்தி அதன் மூலம் தொழுகையுள்ள, பள்ளிவாசல் தொடர்புள்ள மார்க்க பணிகளை செய்யக்கூடிய இன்ன பிற எல்லா விதமான நற்காரியங்களிலும் ஈடுபடுபவர்களோடு இணைந்து எல்லா இளைஞர்களும் இங்கே வந்து இந்த பணிகளில் எங்களோடு சேர்ந்து ஈடுபடுங்கள். நாளை மறுமையில் அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் அன்பையும் அருளையும் பெற்று சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.